இவங்க கணக்குல மண்ணை தான் வாரி போடணும். ஒரே கட்சி 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. 24 கட்சி சேர்ந்து 98 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. இதுல எதுங்க பெருசு? இவனுக்கு சொல்லி கொஞ்சமாவது புரிய வைங்க. 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. நீங்க 35% வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க. மெஜாரிட்டி மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. இது சொல்லும் போது அவருக்கு அரசியல்னா என்னன்னு புரியல, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல, ஜனநாயகத்துல எத்தனை மாடல் இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்ன, அதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கிறார். 24 கட்சி கூட்டணியில் வாங்கின ஓட்டை வாங்கின விட கூட வாங்கியிருக்காருல்ல, அதை ஏற்றுக்கிற எண்ணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வக்கர புத்தின்னு அர்த்தம்.